அவர் ஜாதகத்தில் சூரியன் ஸ்ட்ராங், சனி ஸ்ட்ராங், குரு ஸ்ட்ராங், செவ்வாய் வீக்காக இருக்கு. செவ்வாய் வீக்காக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவர் வந்து கடகராசி. குரு வந்து அவர்களுடைய அந்த நம்ம கரெக்டாக எலெக்ஷன் தேர்தல் நேரத்தில் அவருடைய ராசியில் 12 வருஷம் கழிச்சு உச்சமாகும். அவர் வந்து கட்சி ஆரம்பித்த நாள், அறிவித்த நேரம், அந்த கொடியினுடைய அமைப்பு, அந்த கொடியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை, அந்த கலர் எதுவுமே 100% மிகப்பெரிய வெற்றிகள் பெறுவதற்கான சூழ்நிலைகள் அவருக்கு ஆகும். அது எந்த சந்தேகமும் இல்லை. எதன் அடிப்படையாக அவர் ஜாதகத்தில் செவ்வாய் வீக்காக இருக்கு. அப்ப இவர் யாரு கூட சேர்ந்தா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் 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 வணக்கம். புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. 2026ஆம் ஆண்டு நான் தான் சிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் பத்தி. விஜய் வந்து இந்த 2026ஆம் ஆண்டுல நான் தான் முதலமைச்சர், யார் கூடயும் கூட்டணி இல்லாட்ட கூட என்னை யார் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களோட தான் நான் வந்து கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி முழங்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய கிரக பலன்கள்லாம் எப்படி இருக்கு சார்? ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியவோ அல்லது குறிப்பிடத்தக்க இடத்துக்கோ வரணும்னா, சூரியன் செவ்வாய் சனி பலமா இருந்து குரு ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா அவங்க ஈஸியா வந்துடலாம். இது அடிப்படையான விஷயம். அவர் ஜாதகத்துல சூரியன் ஸ்ட்ராங், சனி ஸ்ட்ராங், குரு ஸ்ட்ராங், செவ்வாய் வீக்கா இருக்கு. செவ்வாய் வீக்கா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கிட்டத்தட்ட அண்ணன் சீமானுடைய ஜாதகம் மாதிரி தான். சரியான நேரத்துல தவறான முடிவு எடுக்க வேண்டிய சூழல்கள் வரலாம். அப்ப அப்படி வரும்போது என்ன ஆகும்னா, இந்த 2026ல ஒரு அவர் சொல்ற அளவுக்கு வர முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஓப்பனா சொல்றேன். பட் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெறுவார். எப்படின்னா, அவர் வந்து கடகராசி. குரு வந்து அவருடைய அந்த நம்ம கரெக்டா எலெக்ஷன் தேர்தல் நேரத்துல அவருடைய ராசியில 12 வருஷம் கழிச்சு உச்சமாகிறார். அது கடகராசிக்கு யோகாதிபதி, குரு யோகாதிபதி. அவர் அந்த இடத்துல உச்சமாகும் போது ஏதோ ஒரு விதத்துல டிசைடிங் ஃபேக்டர் அவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்ங்கிறது குறைவு. ஏன்னா ஜனனகால ஜாதகம் வீக். பட் இந்த இடத்தை பொறுத்தவரை ஒரு டிசைடிங் ஃபேக்டரா வருவதற்கான ஒரு சூழல்கள் அமைஞ்சிடும். அவரு வந்து கட்சி ஆரம்பிச்ச நாள், அறிவிச்ச நேரம், அந்த கொடியினுடைய அமைப்பு, அந்த கொடியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை, அந்த கலர் எதுவுமே குழப்பங்களை தரக்கூடிய மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. உண்மை. இப்போ இப்போ நம்ம இந்த தலைப்புலேருந்து கொஞ்சம் வெளியே போகிறோம். டிமானிட்டைசேஷன் அறிவிச்ச அந்த நேரம், 17 அந்த நேரம், அந்த நாள், அந்த ஹோரை, அந்த லக்னம், அறிவிச்ச நபர் எல்லாருமே சனி சம்பந்தப்பட்டவர். அதனால தான் நீங்கள் நாணயத்தில் கை வைக்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து கை வைக்கணும். அந்த பணம் சம்பந்தமான விஷயத்துல கை வச்ச நேரம் சனியா இருந்ததுனால வெளியில வருவதற்கு ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. அப்ப நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம வந்து பார்த்து பண்றோம். அப்ப இவர் விஜய் வந்து அறிவிச்ச அந்த நேரம், அந்த கொடியினுடைய நிறம், கொடியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை, அறிவிச்ச நாள் எல்லாமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளா இல்லை. அது வந்து என்ன சொல்றதுன்னா, ஒரு அவசரத்துல எடுத்த ஒரு முடிவாக தான் நமக்கு அதை வந்து அதை நம்ம கிரகிக்க முடியறதே தவிர ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயமா அதுல வந்து எதுவுமே இல்லை. அப்போ இவரை பொறுத்தவரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப 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 குறைவு. ஒரு சில இடங்கள்ல டிசைடிங் ஃபேக்டரா இருப்பார். ஒரு சில இடங்கள்ல, எல்லா இடத்துலையுமே டிசைடிங் ஃபேக்டர் இருப்பார். ஒரு சில இடங்கள்ல டிசைடிங் ஃபேக்டரா இருப்பார். இப்போ இதுல ஒரு ஆடடா ஒரு விஷயம் சொல்றேன். இது என்னன்னா, இவருடைய ஜாதகப்படி இவர் யாரு கூடயாவது சேர்ந்தார் அப்படின்னா அவங்களுக்கும் சரி இவருக்கும் சரி ஒரு மிகப்பெரிய வெற்றி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இல்ல, நீங்க சொல்றதுல இருந்து பார்த்தா அவர் தனிப்பட்ட முறையில போட்டிட்டு இது பண்ணார்னா
வெற்றி வாய்ப்புகள் கம்மி. கம்மி. ஆனா இவர் யார் கூடயாவது அலையன்ஸ் வச்சுக்கிட்டா அது மூலமா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு 100% மிகப்பெரிய வெற்றிகள் பெறுவதற்கான சூழல்கள் அவருக்கு அமையும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இல்லை. எதன் அடிப்படையா வச்சு சொல்றீங்க? அவர் ஜாதகத்துல செவ்வாய் வீக்கா இருக்கு. இப்ப நீங்க ஒரு கல்யாண பொருத்தமே பார்க்குறோம். ஹஸ்பண்ட் ஜாதகத்துல வந்து எந்தெந்த கிரகங்கள் வீக்கா இருக்கோ, ஒய்ஃப் ஜாதகம் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அந்த மேட்சிங் வந்து கரெக்ட் ஆயிடும். அப்ப இவர் ஜாதகத்துல செவ்வாய் வீக்கா இருக்கு. செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கிறவர்களோட இவர் வந்து மேட்சிங் அலையன்ஸ் வச்சுட்டாருன்னா 2 பேருமே வெற்றி பெறுவதற்கான சூழல் வந்துடும். சரி. அப்படியே நீங்க சொல்ற கருத்துப்படியே எடுத்துக்குவோம். அப்ப இவர் யாரு கூட சேர்ந்தா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்ல இவருக்கும் இபிஎஸ்க்கும் ஒரு வசியம் இருக்கு. அந்த நட்சத்திரங்கள் ரீதியாகவும் சரி, ராசி ரீதியாகவும் சரி ஒரு வசியம் இருக்கு. அப்போ அவர் கூட சேர்றதா அவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மீன்வேல் அவருக்கு நம்ம அன்புமணிக்கு கூட அந்த ஒரு இவருக்கும் அன்புமணிக்கும் இடையிலும் கூட ஒரு நல்ல வேவ் லென்த் அந்த ஜாதகப்படி செட் ஆகும். அது கூட அவர் வந்து பண்ணிக்கலாம். இல்ல நீங்க சொல்றீங்க ஓபிஎஸ் இபிஎஸ் கூட விஜய் சேர்ந்தா கூட்டணி சேர்ந்தா வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ஆனா அதுக்கான நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லையே. நடந்தா நல்லது. 2 பேருக்குமே நல்லது. நடக்கலைன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. ஜாதகத்துக்கு மேல ரொம்ப அதிக கவனம் செலுத்தக்கூடியவர் வந்து ஓபிஎஸ் அவர்கள். அவர் இப்போ தனியா பிரிஞ்சு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறார். அவருடைய இந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி அவர் மறுபடியும் அதிமுகல சேருவாரா? இல்ல ஒரு தனி அணி அமைச்சு மற்ற கட்சிகளோட சேர்ந்து போட்டியிடுவாரா? அவருடைய ஜாதக பலன்கள்லாம் எப்படி இருக்கு? சில பேருடைய ஜாதகம் வந்து எப்போதுமே என்னன்னா நம்பர் 2ஆவே இருப்பதற்கான சூழல் இருக்கக்கூடிய ஜாதகம் இருக்கு. அதுல இவருடைய ஜாதகமும் ஒண்ணு. புது கட்சி ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அவருக்கு இப்போ அஷ்டமத்து சனி ஆரம்பிக்க போகுது. புது கட்சி ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சொற்பம். புது கட்சி ஆரம்பிச்சாலுமே லாங் லாஸ்டிங்கா இருக்காது. அஷ்டமத்து சனியில பொதுவா என்ன புதுசான விஷயங்கள் எதுவும் செய்ய மாட்டான். டக்குன்னு செய்ய மாட்டான். ரொம்ப யோசனை பண்ணி. அப்ப அப்படி இருக்கும்போது அவருடைய அமைப்பு வந்து மறுபடியும் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதிமுகவோட. ஓ, அதுக்கான சூழ்நிலைகள்லாம் இருக்கு. கண்டிப்பா உறுதியா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. உறுதியா இருக்கு. அதுல சந்தேகமே வேண்டாம். இவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா சேர்த்துக்கலாம். பட் ஏன்னா அவருடைய அமைப்புங்கிறது தனி கட்சி ஆரம்பிக்கிறதோ, தனியா ஒரு அணியை கட்டமைக்கிறதோ அந்த மாதிரியான நேரம் இப்ப இல்லை. அதற்கான நேரம் இருந்தது உண்மை. 2019 அந்த காலகட்டத்தில் நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நேரம் சரியில்லைங்கும் போது நாமளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நமக்கு நல்லது. சரி சார். இதே மாதிரி திரு டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய ஜாதக பலன்கள்லாம் எப்படி இருக்கு? இந்த 2026 தேர்தலில் அவருக்கான இடம் என்னவா இருக்கும்? 12/12/2014 அவருக்கு டைம் சரியா இல்லை. 12/12/2014 கிட்டத்தட்ட 12 வருஷம் 12-13 வருஷம் ஆச்சு. டைம் வந்து சரியா இல்லை. இப்பதான் நல்ல பீரியட் வந்திருக்கு. இப்ப இந்த 2026 வருஷம் அப்படிங்கிறது அவருக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு வருஷமா இருக்கும். நல்லபடியான ரிசல்ட், நிறைய விஷயங்களா அவருக்கு நிறைய கொடுக்க போறது, வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய நல்ல மாற்றம் அவருக்கு வரும். 2026 அவருக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வருஷமா இருக்கு. யார் யாரோட, அதாவது உதாரணத்துக்கு அதிமுகவோட பாஜக கூட்டணியில் இருக்காங்க. இது வந்து ஒரு கூட்டணி, ஆல்ரெடி கூட்டணி ஆயிடுச்சு. இனி வரக்கூடிய காலங்களில் எந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்தா அது பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, இப்போ பொதுவாக வந்து எப்படி அப்படின்னா ஏடிஎம்கே விஜய் சேரும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் வரும். அது மாதிரி டிடிவி அவர்கள் வந்து ஏடிஎம்கே சேரும்போது இன்னும் நல்லா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓபிஎஸ் சேரும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருமாவளவனுடைய ஜாதகமும் திமுகவினுடைய அந்த அமைப்பும் வந்து ஒரு இயற்கையிலே ஒரு பாண்டிங்கான ஒரு ஜாதக அமைப்பு. அதான் ஈவன் 2 பேருமே எதிரெதிர் கூட்டணியில் இருந்தாலும் 2 பேருடைய மனதும் வந்து ஒரு வசியத்திற்கான அமைப்பு அந்த 2 அந்த ஜாதகங்கள் இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ஜாதகம் மட்டும்தான் ஒரு யூனிக்கான ஒரு ஜாதகம். அது என்ன யூனிக் சார்? இவங்க யாரு கூட இவங்க எல்லாருக்குமே ஒரு ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு கனெக்ஷன் வந்துடும்.
இப்போ நீங்கள் இப்போ திமுகவுக்கும் திருமாவளவனுக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 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 கனெக்ஷன் வந்துடும். திமுகவுக்கும் கம்யூனிஸ்ட்கள் ஏதோ இப்போ யார் தலைவராக இருக்காங்களோ அவங்க ஜாதகத்துக்கு ஒரு கனெக்ஷன் வந்துடும். ஏடிஎம்கேக்கும் அண்ணாமலைக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் வந்துடும். ஏடிஎம்கேக்கு விஜய்க்கு ஒரு கனெக்ஷன். இந்த எதுலேயுமே அடங்காமல் இருக்கிறது வந்து அன்புமணியினுடைய ஜாதகம். அப்போ அவரை பொறுத்தவரை அவர் வந்து யார் கூட இருக்காரோ அவருக்கு நல்லது கொடுத்துரும். ஒரு வாட்டர் மாதிரி எந்த பொருள்னாலும் சேர்ந்து அவருடைய ஜாதகம் அது ஒரு தனிப்பட்ட ஜாதகமான ஒரு அமைப்பு. ஸோ கூட்டணியை பொறுத்தவரை இதுதான். இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட் கூட்டணி வந்து ஒரு நல்ல பாண்டிங்கான ஒரு விஷயங்கள் தான். ஆடடாக நம்ம ஏடிஎம்கே கூட விஜய் சேரும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. இந்த ஒட்டுமொத்த பலன்களையும் நீங்க சொல்லி வச்சு பார்க்கும்போது தமிழக மக்கள் சிலர் நினைக்கக்கூடிய தமிழக மக்கள் ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து அதிமுக தாவேக்காவோட இணைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறுகள் நம்ம போக போக பார்க்கலாம். நீங்க வேற சொன்னீங்க இந்த மாதிரி அவங்க 2 பேரும் வசீகர ராசி ஈர்ப்பு ராசிகள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன நடக்குங்கிறது அரசியல் சூழ்நிலையில் பொறுத்திருந்து பார்ப்போம். எங்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்களுடைய ஒவ்வொரு ஜாதக பலன்களையும் என்ன நடக்க போகிறது, என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷனையும் சொல்லியிருக்கீங்க. வருங்காலத்தில் அது எப்படி நடக்குன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி. வணக்கம்.